வணக்கம்பா. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு சைக்கோ இருக்கான். அவன் வந்து ஒரு கப்பல் வச்சிருக்கான். அந்த கப்பல்ல யாரெல்லாம் ட்ரிப் வராங்களோ அவங்க எல்லாரையுமே உயிரோட ஷார்க்குக்கு ஃபுட்டா தந்துகிட்டு இருக்கான். இவன் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்றான். இவனும் ஒரு கட்டத்துல ஹீரோயினை பாக்குறான். என்னடா பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கடத்திட்டு போய் வச்சிருவான். ரொம்ப டார்ச்சர் பண்ணா அவளும் அந்த கப்பலுக்குள்ள இருந்து எப்படியோ தப்பிக்கலாமான்னு சொல்லி நிறைய ட்ரை பண்றா. ஆனா கடைசி நேரத்துல வந்து அவன் பிடிச்சிருவான். கடைசியில இவ தப்பிச்சாலா இல்லையா அப்படின்றத ரொம்ப த்ரில்லரா சொன்ன படம் தான் த டேஞ்சரஸ் அனிமல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ரெண்டு பேர் வந்து பேபி அந்த கப்பலில் தான் புக் பண்ணியிருக்கேன், அதில் தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதோட ஓனர் இல்லையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் தேடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பக்கத்து கப்பலில் வந்து ஒரு தாத்தா இருக்காரு. தம்பி ஷார்க்கையா பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் தாத்தா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாக போங்கப்பா. நேற்று இதே மாதிரி தான் ஒருத்தன் வந்து ஷார்க்னா பயம் இல்லைன்னு சொல்லிட்டு ஷார்க் மேலே பிஸ் அடிச்சிட்டு இருந்தான். திடீர்னு அந்த ஷார்க் வந்து அவனோட பிஸ் அடிக்கிற டூலி கவிட்டு போயிடுச்சுன்னு காமெடியாக சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ஓனர் அங்கே வரான். வந்தவங்களும் ஓ இவ்வளோ சீக்கிரமா நீங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா வாங்கன்னு சொல்லி கப்பலில் கூட்டிட்டு போகிறான். அவங்களும் போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. சார் ஷார்க்கை பார்த்தா பயம் இல்லையா உங்களுக்கு, எப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி டிஷர்ட்டை தூக்கி காட்டுவான் பாருங்க, பாதி சதையை கவிட்டு போயிருக்கு. 6 வயசுலேயே தான் பார்த்துட்டேன், ஷார்க்கை பார்த்தா பயம்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க. வந்து பார்த்தா அப்படியே பக்கெட்டில் ஏதோ ரத்தம் மாதிரி வச்சிருக்கான். அதை எடுத்து ஊற்றுறான். கீழே இருந்து ஷார்க்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருது. ரெண்டு பேரும் வந்து ஒரு கூண்டில் வந்து லாக் பண்ணி அப்படியே உள்ளே இறக்குறான். ஆரம்பத்தில் ரெண்டு பேருக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் போக போக அதை ரசிச்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரையும் மேலே தூக்கிட்டு அந்த பொண்ணை மட்டும் சைடில் நிற்க வைக்கிறான். அந்த பையனை தூக்கி நிற்க வைக்கும்போது என்னப்பா நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கேட்குறான். சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து கழுத்து சரக்குன்னு இறக்கி அப்படி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவான். அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆன்னு கத்துறா. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீனில் வந்து ஒரு ஷாப்பில் தான் கட்டுறாங்க. ஒரு வெள்ளை சட்டை போட்டோம் சார், அங்கே ஜம்பர் கேபிள்ஸ் தேடி தேடி பார்த்தா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கடையோட ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சார் அது அங்கே தான் இருக்கும், ஒருவேளை ஸ்டாக் முடிஞ்சிருக்கும் போல அப்படின்றான். அப்போ போகாமல் பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு எங்க உங்ககிட்ட ஜம்பர் கேபிள்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்க, அவள் வந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு நோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பொருள் வாங்குறான். பொருள் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட வண்டிக்கிட்டே வந்து அந்த வெள்ளை சட்டை போட நின்றுட்டு இருக்கா. ஏங்க இவ்வளோ பெரிய வண்டியில் ஜம்பர் கேபிள்ஸ் இல்லையான்னு சொல்லி கேட்க, அவளும் இல்லைன்னு சொல்கிறல ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. வாங்க கேமரா வேணும் செக் பண்ணி பார்க்கலாம், உண்மை தெரிஞ்சுன்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ தான் தெரிய வருது இவ திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 10 பிளாக் இதுக்காக தள்ளி வந்திருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவளை வந்து அவளோட வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே அவனோட கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதோ லக்ஸுரியான கார் வச்சிருக்கான். பரவாயில்லையே இதெல்லாம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் வந்து அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, இதை சொல்ல வேணாம் தான் நினச்சேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இந்த ஊரெல்லாம் வந்து பார்த்த உடனே காதல் வந்துடும் போல். இந்தியாவில் தான் ஒரு மாதிரி இருக்குது. ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்று மணி இருக்காங்க அவங்க வண்டியில். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்களோட வண்டியில் வந்து சர்ஃபிங் பண்ணுவாங்களா கடலில், அந்த போர்டு பார்க்குறான். ஓ உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. ஓ இப்பெல்லாம் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சரி உனக்காக ஃபுட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் சமைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் திடீர்னு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயினை காணோம், வண்டியும் காணோம். அவளுக்கு வந்து சர்ஃபிங் போர்டு பார்த்த உடனே பல ஞாபகங்கள்லாம் வந்துருச்சாமா. அதனால் ஓஷன் கிட்ட வந்து நிறுத்திட்டு அவளோட சர்ஃபிங் போர்டு எடுத்து பார்த்துட்டு இருப்பா. அதில் வந்து ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி மிஸ் ஆகுது. அது எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குமா. சரி யாருமே இல்லை எடுத்துக்கிட்டு திருப்பி வச்சிடலான்னு சொல்லி அவள் எடுத்துகிட்டு இருப்பா. அந்த நேரத்தில் ஒருத்தன் வரான். சைக்கோ பார்த்தோம்ல ஸ்டார்டிங்ஸ் இல்லை, அவன் தான் வந்தவனும் ஓ இதை தான் தேடிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்லி எடுத்து கொடுப்பான். அவ்வளோ அதை வந்து வாங்கி பார்த்துட்டு அவனை பார்த்து ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்கிறா. இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வண்டியில் கிளம்புறான். ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்புறம் அட்டாச்மெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சைக்கோ அங்கேருந்து கிளம்பிட்டான்னு பார்த்தா இவளோட தலையில் கவரை மாட்டி இப்படி கழுத்து பிடிச்சி நெருக்கிறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யார் இப்படி பிடிச்சிருக்கான்னு தெரியல, எதோ ட்ரை பண்ணுறான். ஆனால் கடைசியில் மயங்கி போயிடுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வரான். அந்த மெசேஜ் பண்ணியிருப்பா ஹீரோயின் வந்து இங்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து வரான். பார்த்தா ஹீரோயினோட வண்டி மட்டும் தான் இருக்குது, ஹீரோயினை காணோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோயின் கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்தா ஒரு பெரிய ரூமில் அவளோட கை வந்து ஒரு இதில் லாக் பண்ணியிருக்கா, அப்படியே படுத்திருக்கா. ஆப்போசிட்டில் பார்த்தா ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் வந்து படுத்திருக்கா. எங்கே வந்து மாட்டிருக்கும், எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு தான் காட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினோட வண்டியை போலீஸோட வண்டி வந்து ட்ரோ பண்ணிட்டு போகுது. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க அவள் வந்து இந்த மாதிரி போகிற பொண்ணே இல்லை, வண்டி விட்டு போகவே மாட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கான். உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்னு சொல்லி கேட்க, சார் ஜஸ்ட் 1 டே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவங்க பேராவது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, அது தெரியாதுன்னு சொல்கிறான். சார் இதுவே தெரியல, அவங்களுக்கு வேற ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க சார், அதனால போயிருப்பாங்க அப்படின்னு போலீஸ்காரன்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுவான். திரும்ப ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவன் வந்து எப்படியே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணு பார்க்குறா. அவன் உன்னோட ட்ரெஸ்ஸில் வந்து எதாவது கொக்கி மாதிரி ஏதாவது கம்பி மாதிரி இருக்கான்னு சொல்லி கேட்க, அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அது வேகமாக கழட்டி போடுறா.
அதுலேருந்து அழகாக கம்பியை மட்டும் உருவி லாக் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அந்த நேரத்தில் உள்ள ஒருத்த கதவை திறந்துட்டு வரான். பார்த்தா அந்த கடத்திட்டு வந்தால அவன் தான். டேய் நீயாடா கடத்திட்டு வந்த, நீயாடா இப்படி பண்ணேன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. உள்ளே வந்த அவனும், ஹாய் லேடிஸ், உங்கள் 2 பேருக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், அதனால அதை கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறான். ஆரம்பத்தில் வந்து 2 பேர் சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுறதே ஒரு புத்தியாக போச்சு இந்த பொண்ணுங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிக்கலான்னு வரான். எனக்கும் பசிக்குதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வாங்கி குடிச்சிருவா. குடிச்சு முடிச்ச உடனே அந்த பொண்ணை பார்த்து, அம்மா நீ ஏன் ட்ரெஸ் இல்லாமல் மேலே இதை போட்டு கவர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாம பாருங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து, டேய் புறம்போக்கு எனக்கு பசிக்குதுரா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி குடிச்சிருவா. அவனும் சந்தேகத்துக்கு இல்லாமல் வெளியே போகிற மாதிரி தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அன்லாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஹீரோயின் கீழே விழுந்துருவா. இப்போல்லாம் நீங்கள் எதாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனில் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு சேரில் உட்கார வச்சு அப்படியே லாக் பண்ணியிருக்கான். அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாள், அவளை எது பெல்ட்டில் கட்டி வச்ச மாதிரி இருக்குது. பக்கத்தில் போய் அவளோட முடியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே லிவரை இழுக்கிறான். அந்த பொண்ணு அப்படியே தொங்கிக்கிட்டே கடலுக்குள்ளே போகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷார்க்கில் வந்து திடீர்னு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவளை வந்து கத்துறா கதறா, 2 பேருமே சத்தம் போடுறாங்க. ஆனால் ஒன்றுமே முடியல. அந்த பொண்ணு வந்து அங்கேயே துடிச்சு இறந்து போகிறா. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கா. பயங்கரமான வீடியோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அடுத்த ஹீரோயின் வந்து எப்போ போல் வழக்கமாக இருக்கிற இடத்துல அடைச்சி போட்டுட்டு, அப்புறம் இந்த பொண்ணோட முடியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்தான்ல, அதை வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பிடிப்பாங்க தெரியுமா, ஒரு ஹூக் மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து அழகாக அட்டாச் பண்ணுறான். அட்டாச் பண்ணிட்டு அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணால அதோட கவரில் வச்சு எடுத்து கபோர்டில் வைக்கிறான் பாருங்க. நிறைய வீடியோ இருக்குது. நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பான் போல். அதுவும் பெண்களை மட்டும் தான் தனியாக இந்த மாதிரி கொலை பண்ணுறான். பசங்கன்னா உடனே பண்ணிடுறான். அப்புறம் அடுத்த சீனில் தான் ஹீரோயின் பக்கத்தில் ஒரு பக்கெட் மாதிரி இருக்குது. இதை பாத்ரூம் போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்கான். அதுலேருந்து எடுத்து கைப்பிடி மட்டும் உடைக்கிறா. ஷார்ப்பாக ஒரு ஆயுதம் மாதிரி வந்திருக்கு. அப்படியே படுத்துக்கிறா. அப்புறம் அந்த சைகோவை தான் காட்டுறாங்க. சாப்பாட்டில் ஏதோ கலந்து தருவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதோ மாத்திரை மாதிரி எடுத்து கலந்துட்டு ஊசியில் இந்த தடவை எடுத்துகிட்டு இருக்கா. அப்புறம் வேகமாக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வரான். வந்தவொடனே ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இப்போ தான் கரெக்டான டைம்னு சொல்லி கழுத்தில் சொருகலான்னு வருவான். அதுக்குள்ளே அவன் மறைச்சி வச்சிருந்ததை எடுத்து இவன் கழுத்தில் சொருவிடுவா. அவனும் அப்படியே கீழே விழுந்துருவான் பாருங்க. அந்த டைமை கரெக்டாக பயன்படுத்தி அவன்கிட்ட இருந்த சாவி கொத்தை மட்டும் எடுத்துட்டு அவளோட லாக்கை வந்து ஓப்பன் பண்ணிடுறா. ஓப்பன் பண்ணிட்டு இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு திடீர்னு முழிப்பு வந்துடுது. வந்தவனும் அவன் கையில் இந்த ஊசி எடுத்துட்டு ஹீரோயினோட காலை பிடிச்சி ஒரே சொருவு தான் சொருவி அழுத்தி விட்டுருவான். ஹீரோயினும் அப்படியே ஒரே ஏற்று தான் மூஞ்சில் ஏற்றி விட அவன் பறந்து போய் விழுந்துருவான். அப்படியே வேகமாக போகிறான். ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் கொஞ்சமாக ஹீரோயினுக்கு மயக்கம் வர மாதிரி தோணுது. அப்படியே வெளியே ஓடி போறா. அவனும் வெளியே வரான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு கேமரா இருக்கும் பாருங்க. அதை எடுத்து டேய் பக்கத்தில் வந்து அவன் கொண்டுருவான்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தவன் அதை தொடாத, அதை அங்கேயே போயின்னு சொல்லி பேஸ் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கா. ஓ இதுதான் அவன் வீக்னஸான்னு சொல்லிட்டு தண்ணியில் தூக்கி போட்டுருவா. ஓ நோன்னு சொல்லி அவன் கத்துறான். அந்த நேரத்தில் ஹீரோயின் உள்ளே குதிச்சிட்றா. அடுத்து என்ன பண்ண முடியும், அவன் ஆசையாக வச்சு அந்த கேமரா போயிடுச்சு. இந்த பொண்ணு தான் கடைசியாக இருக்கான்றதுனால அவளை பிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக அவளுக்கே மயக்கம் வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான், ஏதோ கொக்கி மாதிரி இருக்குது. அதை போட்டு அந்த ஹீரோயினை மேலே இழுத்துருவான். அப்படியே அடுத்த சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனு வந்து ஏதோ லோக்கல் ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கும் போல. அதை கொஞ்சமாக ஓட்டி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினோட வண்டி ஃபஸ்ட்டு போகுது. ரெண்டாவது ஒரு கார் வந்து இந்த சைடு வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் போன மாதிரியே தெரியல. அதனால் அந்த காரை ஜூம் பண்ணி அதோட ஓனர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்றான். அப்படியே அந்த சைக்கோவை தான் காட்டுறாங்க. அவனோட கேமரா தான் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுல, அதனால் புது கேமரா வாங்கியே ஆகணுன்றதுக்காக அவனோட ஷிப்பை கொண்டு வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அவனுக்கு கேமரா வாங்கலான்னு சொல்லி வந்திருக்கான். அப்புறம் இந்த சைடு வந்து ஹீரோவை தான் கண்டுபிடிச்சிட்டால அது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த மாதிரி கப்பல் வச்சிருக்கா அப்படின்றது தெரிய வருது. யாருமே இல்லை அந்த நேரத்தில். அந்த கப்பலில் வந்து தேடி பார்க்குறான், எதுவுமே இல்லை. அதனால் அங்கேருந்து போகலான்னு சொல்லி நினைக்கிறான். அந்த நேரத்தில் உள்ளேருந்து ஒரு சவுண்டு, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இவனை வந்து காதை கீழே வச்சு கேட்குறான். பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்குறான். அப்போ தான் தெரிய வருது ஹீரோயின் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கழட்டி விடணும், ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்ல அவனும் வெளியே போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அந்த நேரத்தில் சைக்கோ அங்கே வந்துடுவான். வந்தவனும் ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். ஹீரோ அவ்வளோதான் முடிஞ்சிட்டான்னு சொல்லி நினைக்கும் போது கீழே ஒரு ஏதோ பொருள் மாதிரி இருக்குது. அதை தூக்கி அடிக்கிறான். அப்படியே அவன் மயங்கிடுவான். ஹீரோ வந்து பூட்டை உடைக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை வச்சு அவனோட கழுத்தை நெரிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் பின்னாடி இருந்து யாரோ அடிக்கிற மாதிரி டம்முன்னு சவுண்டு கேட்குது. பார்த்தா அந்த வயசானவர் தான். இவங்களோட ஆளான்னு சொல்லிலாம் ஒரு செகண்ட் நினச்சிட்டேன். ஆனால் டேப்பா ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்தேன், இவன் வந்து உன்னோட கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு சவுண்டு கேட்குது. எங்களை யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஹீரோயின் திருப்பி கத்துறா. என்னப்பா ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்பான் பாருங்க. சைக்கோ இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை எடுத்து தலையில் ஒரே கொத்து தான், தலையில் அப்படியே சொருகிடும். அட ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயே செத்து போகிறான். அடுத்த சீனில் வழக்கம் போல் ஹீரோயினை அந்த சேரில் வச்சு லாக் பண்ணிடுறான். ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே இறக்க ஹீரோயின் வந்து டேய் அசையாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவனும் அசையாமல் இருக்கான். எந்த ஒரு ஷார்க்குமே அவனை வந்து கடிக்கல. அதை பார்த்து அந்த சைக்கோவுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே லிவரை தூக்கி அவனை அப்படியே மேலே தூக்கிட்டு கத்தி வச்சு சத்தக்குன்னு வயிற்றில் குத்திட்டு திரும்ப இறக்கலான்னு சொல்லி வரான். ஏன்டா இப்படி பண்ணுற, அவன் எவ்வளோ பணக்காரன் தெரியுமா, அவன் நினச்சா உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்கு. சரிப்பா நம்ம சின்ன பிரேக் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவங்களோட ரூமில் அடைச்சி போட்டுட்டு இவனு வந்து அந்த ஹெலிகாப்டர் மட்டும் இங்கே வரக்கூடாது, வந்தா நான் மாட்டிப்பேன்னு சொல்லி பதறிக்கிட்டு இருக்கா. அவன் வந்த ஹெலிகாப்டரோட வேறு சைடு போயிடுமாம்மா.
அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோ வேறு துடிச்சிக்கிட்டு இருக்கா. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளோட விரலை வந்து உடச்சி லாக்லேருந்து வெளியே எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறா. விரல் வந்து வரவே மாட்டேங்குது. எனக்கே அதை பார்க்கும்போது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடிக்க ஆரம்பிக்கிறா. திரும்ப வந்து சைக்கோ உள்ளே வரான். வந்து பார்த்தோன்னா ஹீரோயினோட பெட்டில் ரத்தமாக இருக்குது. அவனும் அப்படியே திறந்து பார்க்குறான். உள்ளே ஒரு கட்டை விரல் மட்டும் இருக்குது. ஹீரோயின் எங்கடான்னு சொல்லி பார்க்குறான். கதவுக்கு போய் நின்றுட்டு இருக்கா. இவனை உள்ளே வச்சு அப்படியே வெளியே இருந்து லாக் பண்ணிட்டு போயிடுவா. இந்த கப்பலை எப்படியே ஓட்டணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு தான் இந்த கப்பலை பற்றி ஃபுல்லாக தெரியல. அப்படியே அன்லாக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவான். வந்தோடனே அந்த மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஹீரோயின் வந்து என்னடா பண்ணுறது, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணிக்குள்ளே குதிக்கிறா. எங்கடான்னு போகிறான்னு பார்த்தா ஒரு தீவில் தூரத்தில் வந்து இது கல்யாண ஃபங்க்ஷனா இல்லை வேறு ஏதோ ஃபங்க்ஷன் போல் டெக்கரேஷனாக இருக்குது. அதை நோக்கி நீந்தி போயிட்டு இருக்கா. சைக்கோ வந்து அந்த கப்பலோட டாப் மேலே போயிட்டு ஒரு லைட் அடித்து தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. டேய் இவன் எப்பறம் வெளியே வந்தான்னு சொல்லிட்டு சரி வந்தாலும் பரவாயில்ல நீந்தி அந்த உடஞ்ச கை இருக்குல்ல, சரி அந்த கடிச்ச கை இருக்குல்ல, அதை வச்சு நீந்தி போயிட்டே இருக்கா. இவன் சின்ன போட்டில் வேகமாக வரான். அவளை கிட்டத்தட்ட கரையை ரீச் பண்ணிட்டு கத்தலாம்னு சொல்லி ட்ரை பண்ண அப்படியே அவளை மடக்கி பிடிச்சி வாயை பிடிச்சி நெருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மயங்குற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஹீரோவை அந்த சேரில் வச்சு லாக் பண்ணி ஹீரோயினை வந்து இந்த டைம் தண்ணிக்குள்ளே இறக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதே மாதிரி பொறுமையாக இருக்கா. எந்த ஒரு ஷார்க்குமே கிடைக்கல. திரும்ப அவனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஒரு ஈட்டி மாதிரி வச்சிருக்கான். அதை எடுத்துகிட்டு வந்து ஷார்க்கை பார்த்துட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ அழகான ஒரு இறையை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே ஷார்க்கோட வாயில் மாட்டிக்குமாமா. வாயில் மாட்டிட்டு பறந்து போய் ஹீரோயினோட பக்கத்துலேயே விழுது. அவளை அதை எடுத்து வச்சுட்டு ஷார்க் வந்தால் குத்திடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அதில் கொக்கி மாதிரி இருக்கிறத நோட்டீஸ் பண்ணவளும் அவளை லாக் பண்ணியிருக்காள். அதில் போட்டு அப்படியே அந்த குச்சி மேலே ஏறிக்கிட்டு இருக்கா. அவனும் அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறான். அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டு பூம் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அவள் தொப்புன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துருவா. விழுந்தவளோ ஷார்க் வந்து அட்டாக் பண்ணுன்னு பார்த்தா உள்ளே நீந்திக்கிட்டு கப்பலுக்கு வெளி பக்கமாக பின்னாடி சைடில் வந்துடுவா. அப்படி வந்தவ கையில் அந்த ஷார்க்கெல்லாம் வந்து சுடுவாங்க தெரியுமா, அம்பு மாதிரி போகும். அதில் வந்து ரோப் அட்டாச் ஆயிருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கண் எடுத்துக்கிறா. அவனை வந்து திரும்பி பார்க்குறான். இதோட உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நெஞ்சிலே ஒரு சுடு. அப்படியே பறந்து போய் தண்ணியில் விழுந்துருவான். அவனும் ட்ரை பண்ணுறான் மேலே வரலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது ஷார்க் வந்து வேகமாக அவனை பிடிச்சிட அப்படியே பறந்துக்கிட்டே அவன் வாய்க்குள்ளே போகிறான். அப்படியே அந்த ஷார்க் வந்து நீந்திக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த கண்ணில் இருந்தால் ரோப் செட்டப் மாதிரி இருக்குன்னு சொன்னல, அது வந்து ஹீரோயினோட காலை சுற்றிக்கிட்டு அவளை சரண உள்ளது இழுத்துட்டு போயிட ஹீரோயின் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுறா. ஹீரோ வெளியே இருந்து கத்துறான் கதறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து செத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே மயங்கிடுவான். திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து முளைச்சி ஹீரோயின் வருவா. சுறா படத்தில் வர விஜய் மாதிரி மேலே வந்தவளும் இங்கே பாரு உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி கத்துறா. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ வேகமாக கப்பலுக்குள்ளே போயிட்டு இந்த எமர்ஜென்சி பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து ஃபயர் பாம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அந்த கப்பல் மேலே ஏறி நின்று பற்ற வைக்கிறா. பார்க்க தூரத்துலேருந்து ஒரு கப்பல் பார்க்குது. அப்படி திரும்பி போகிற மாதிரி இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கப்பல் திரும்பி போய் இவங்கள பார்த்து வந்துட்டு இருக்கு. வேகமாக ஹீரோயின் வந்து பார்த்துட்டு இங்கே பாரு நம்ம தப்பிச்சிட்டோம், இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து பார்த்துட்டு அவனும் பார்க்குறான். இதோட இந்த படம் முடியுது. வாய்ஸ் ஓவர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த டைம்லேருந்து மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதா இல்லை வாய்ஸில் வந்து எதாவது பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட்டில் கொஞ்சம் போட்டு விட்ருங்க.